மென்டார் ரமேஷ் பிரபா நேயர்களுக்கு வணக்கம். அட்மிஷன் அட்வைஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு சார்ஜ் ரீசார்ஜ். அதாவது ரெண்டு முக்கியமான விஷயங்கள் இன்றைக்கி நம்மளுடைய அட்மிஷன் ப்ராசஸில் பங்கு வகிக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி கிட்டத்தட்ட அது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸாக இருக்கட்டும், மெடிக்கலாக இருக்கட்டும், என்ஜினியரிங்காக இருக்கட்டும், வெட்டினரியாக இருக்கட்டும், லா எல்லாமே ஆன்லைன் அட்மிஷன் ப்ராசஸ் அப்படின்னு வந்துருச்சு. அப்போ இந்த ஒன்ஸ் ஆன்லைன் அட்மிஷன் ப்ராசஸ்ன்னு வந்துட்ட பிறகு ரெண்டு விஷயங்கள் முக்கியத்துவம் பெறுது. ஒன்று நெட், இன்டர்நெட், சரியா? இன்னொன்று எலக்ட்ரிசிட்டி. இந்த ரெண்டும் தான் முக்கியமான பங்கு வகிக்குது. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா, இப்போ ஒரு கிரிட்டிக்கல் டேயில் இன்றைக்கி லாஸ்ட் டேட்டு, இன்றைக்கி இதை பண்ணி ஆகணுங்கும் போது ஒரு பவர் இல்லைனாலும் சிக்கல். இன்றைக்கி இது நம்ம பண்ணி ஆகணுங்கும் போது நமக்கு நெட் பேக்கு தீர்ந்திருந்தாலும் சிக்கல். இது ரொம்ப சாதாரண விஷயம் மாதிரி தெரியும், பட் சாதாரண விஷயம் இல்லை. இதை எச்சரிக்கையாக கவனம் எடுத்துக்கிட்டோம்னாக்க இது பிரச்சனை வராது. உதாரணமாக நாம் இப்போ எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்திங்கன்னா, இது ஒரு சாஃப்ட்வேரில் மற்றபடி சிஸ்டமில் புழங்குறவங்களுக்கு இது சர்வசாதாரணம். பட் மாணவ பருவத்தில் இதை அவ்வளோ செய்ய மாட்டீங்க. நம்ம சிஸ்டத்தில் எந்த செஞ்சிட்ருக்கிற ஒரு விஷயத்தையும் சேவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நிறைய இடங்களில் ஆட்டோ சேவ் ஆகிக்கும். பட் சம்டைம்ஸு பவர் போகும்போது டப்புன்னு எல்லாமே நின்று போய்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சேவ் ஆகாமல் இருக்கும். திரும்ப இப்போ நம்ம பண்ணது நடந்துச்சா நடக்கலையான்னு தெரியாத அளவுக்கே நம்ம தடுமாறிட்டு இருப்போம். ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் சேவ் பண்ணிக்கோங்க. ஒன்று. ரெண்டாவது இன்றைக்கி ஓரளவுக்கு இன்வெர்ட்டர் அப்படிங்கிறது நம்ம கிராமங்கள் உள்பட எல்லா இடங்கள்லையுமே வச்சுருக்காங்க. ஸோ அது அட்லீஸ்ட் அது ஒரு பெரிய செலவுகள் கிடையாது. இந்த காலகட்டங்களில் அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பண்ணிங்க. அதே மாதிரி நெட்டு பொறுத்தவரையில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் ஃபோனில் அதிகம் பயன்படுத்துகிறீங்க, பலர் லேப்டாப்பில் பயன்படுத்துகிறீங்க. இந்த நெட்டை பொறுத்தவரையில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ப்ரையாரிட்டி. அதாவது உங்களுக்கு இத்தனை ஜிபி டேட்டா அப்படின்னு இருக்கும். நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, அதை பெரும்பகுதியை என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் வீடியோ பார்க்குறதுக்கும் பயன்படுத்திடுறோம். பட் இந்த அட்மிஷன் காலகட்டங்களில் ப்ரையாரிட்டி நமக்கு இது சார்ந்த ஒர்க்கு தான். நம்ம அதில் டேட்டாவை எதையாவது இது பண்ணிவிட்டு இந்த இதுக்கு டேட்டா நம்ம இல்லாமல் ஆக்கிடக்கூடாது. ப்ரையாரிட்டி அட்மிஷன் காலகட்டங்களில் அந்த டேட்டா யூசேஜுங்கிறது, நெட்பேக்கோட யூசேஜுங்கிறது அட்மிஷன் சார்ந்த ஆன்லைன் சார்ந்த ப்ராசஸ்க்கு தான் இருக்கணும். ஸோ அதனால் இந்த எலக்ட்ரிசிட்டி விஷயத்துலேயும் இந்த நெட் விஷயத்துலேயும் ரொம்ப கவனமாக பயன்படுத்துங்க அப்படிங்கிறத நான் இதில் சொல்ல விரும்புகிறது. இது பயனுள்ள வீடியோ நினச்சிங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவர்களும் பார்த்து பயனடையட்டும். மென்டார் ரமேஷ் பிரபா இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? இப்போவே பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.